வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லவ் வித் லாவில் எலெக்ஷன் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ நாளைக்கு எலெக்ஷன் April 23, 2026 மார்னிங் எல்லோரையும் போய் ஓட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, KYC ஆப் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பார்ட் 1 வீடியோ எத்தனை கேண்டிடேட்ஸ் மேலே கிரிமினல் வழக்கு பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு பார்ட் 1 வீடியோ பார்த்தோம். இப்போ பார்ட் 2 வீடியோ அதோட கண்டினியூவாக KYC ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோரில் KYC ஆப் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இப்போ ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ஃபோட்டோ ஒன்று வருது பாருங்கள், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் வர மாதிரி தான் இருக்கும். கூகுள் ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ECINET KYC ஆப் இப்போ ஸ்க்ரீனில் வர மாதிரி தான் உங்களுக்கு வரும். இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஓட்டர் சர்வீஸ், ரெண்டாவது கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ். நமக்கு தேவை கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ். ஸோ ரெண்டுமே தேவை தான், பட் நம்ம KYC பார்க்க போகிறது செகண்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான். ஸோ காண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸை செக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா நோ யோர் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு இருக்குது. அடுத்ததாக கரண்ட் எலெக்ஷன், மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் கம்ப்ளைண்ட், போலிங் ட்ரெண்ட்ஸ், பாஸ்ட் எலெக்ஷன்ஸ், திவ்யாங் சாக்ஷம் ஆப். நாம் இப்போது லெஃப்ட் கார்னரில் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய நோ யோர் கேண்டிடேட்ஸை கிளிக் பண்ணலாம். நோ யோர் கேண்டிடேட் ப்ரொசீட்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் இப்படி தான் வரும். உங்களோட தொகுதியில் எந்த கேண்டிடேட் போட்டியிடுறாங்களோ அவங்களுடைய நேம் தெரிஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு இருக்க ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சர்ச் கேண்டிடேட் பை நேம்னு இருக்குது. இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அண்ட் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை க்ரைட்டீரியா அப்படின்னு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது அப்படியே இருக்கட்டும். அதில் பார்த்திங்கன்னா அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி ஜென்ரல்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டாக இருக்க ஆப்ஷன் அது அப்படியே இருக்கட்டும், டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த சேஞ்சஸுமே பண்ண வேண்டாம். மூணாவதாக இருக்கிறதுல பார்த்திங்கன்னா செலக்ட் ஸ்டேட்டுன்னு இருக்குது. அதில் நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கான்ஸ்டிடுவன்சி இதில் 234 தொகுதிகளும் இருக்கும். ஸோ இதில் உங்களுடைய கான்ஸ்டிடுவன்சி எது அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இதில் ஒரு ரேண்டமாக நம்ம செலக்ட் பண்ணலாம். சென்னையில் அண்ணா நகர் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே டிக் பட்டன் ஒன்று இருக்குது, அதை தொட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ அண்ணா நகரில் போட்டியிட போகிறவங்க கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் க்ரீன் கலரில் ஒரு மார்க் இருக்குது, கிரிமினல் ஆன்டிசிடென்ட் அப்படிங்கிறது. நோன்னு இருந்துச்சுன்னா அவங்க மேலே கிரிமினல் கேஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதிலலாம் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். இப்போது இவங்களது பாருங்கள் ரெட்டில் இருக்குது. ஸோ கிரிமினல் ஆன்டிசிடென்ட் எஸ் அப்படின்னா அவங்க மேலே FIR ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். நான் ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் சொன்ன மாதிரி என்னென்னா இந்த கிரிமினல் கேசஸ் ஆண்கள் மேலே மட்டும் இல்லை, பெண் வேட்பாளர்கள் மேலேயும் வழக்கு பதியப்பட்டிருக்கு, FIR ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸை நான் பார்ட் 1 வீடியோவில் சொன்னேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பேக் டு திஸ் வீடியோ. இது ரேண்டமாக நான் செலக்ட் பண்ணும்போது அண்ணா நகரில் என்ன இருக்குது அப்படின்னு வந்துச்சு. ஸோ ஓவராலாக நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கும் திரும்ப பேக் வந்துடுங்க. நோ யோர் கேண்டிடேட்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ தமிழ்நாட்டில் இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லை, இதில் வெஸ்ட் பெங்கால் ஆப்ஷன் வந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்தியாவில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ், அந்த எலெக்ஷனில் இந்த வருஷத்தில் எத்தனை பேர் நாமினேஷன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதில் எத்தனை பேரோட நாமினேஷன்ஸ் அக்செப்ட் ஆகிருக்கு, எத்தனை பேருக்கு எலெக்ஷன் கமிஷன் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வித்ட்ரா ஆகிருக்கு, அண்ட் எத்தனை கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா உங்கள் மேலே கிரிமினல் வழக்கு இருக்குது, அண்ட் அதில் கண்டெஸ்ட் பண்ண போகிறவங்க எத்தனை பேர், இத்தனை டீட்டெயில்ஸும் இங்கே உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் தெரியும். அதில் நமக்கு தேவையானது கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ்னு லாஸ்ட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மெரூன் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குது, ஸ்கொயர் பாக்ஸ். இதை நீங்கள் தொட்டிங்கன்னா ஓவரால் கேண்டிடேட்ஸ் எல்லா தொகுதியில் இருக்கவங்களும் அத்தனை பேருதும் இதில் இருக்கும். இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் கிளிக் ஆகிருக்கும். இந்த ரெட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் மேலே FIR ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஒரு சில கேசஸ் சார்ஜ் ஷீட் இன்னும் ஃபைல் பண்ணாமல் இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய அஃபிடவிட்டில் அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த வேட்பாளர்களே. ஒரு சில கேசஸ் பார்த்திங்கன்னா கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்கும். அந்த கோர்ட் என்ன, கோர்ட் நம்பர் என்ன, கேஸ் நம்பர் என்ன, அண்ட் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, FIR நம்பர் என்ன போலீஸ் ஸ்டேஷன், ப்ளஸ் எந்த செக்ஷனில் எந்த பிரிவுகளில் எந்த ஆக்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்டனைகளும் கிடச்சிருக்கும், அதுக்கான டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஃபார்முலாக ரேண்டமாக ஒரு நம்பர் நான் செலக்ட் பண்ணுற ஒருத்தங்களே, ஓகேவா. ஆனால் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸும் இருக்காங்க, அவங்களுக்கு மேலேயுமே பார்த்திங்கன்னா கிரிமினல் வழக்கு பதியப்பட்டிருக்கு. ஸோ இதில் ஒரு ரேண்டமாக நான் ஒருத்தரை செலக்ட் பண்ணுறேன். இப்போது இதில் பார்த்திங்கன்னா அஃபிடவிட் அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்துடும். நீங்கள் அந்த
பேரை தொட்டாலே திரும்பவும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ அவங்களுடைய பேரை நான் டச் பண்ண உடனே அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்துருச்சு, அவங்களுடைய அட்ரஸ் எல்லாமே இருக்கும். இங்கே இருக்க 2 ஆப்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் அஃபிடவிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் கொடுத்துமே உங்களுடைய ஃபைல் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், வியூ கிரிமினல் ஆன்டிசிடென்ட் டீட்டெயில்ஸ். இதை டச் பண்ணும்போது டேரெக்டாக அந்த பேஜ், அவங்களுடைய அஃபிடவிட் பேஜ் அவங்க சைன் பண்ணியிருக்காங்க 100 rupees ஸ்டாம்ப் பேப்பரில். இந்த அஃபிடவிட்டில் என்னென்ன கேசஸ் வந்து அவங்க மேலே இருக்குது அப்படிங்கிறது இந்த அட்டவணைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நான் ஜூம் பண்ணுறேன், அட்டவணைன்னு இருக்கா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட், இந்த மாதிரி எந்தெந்த தொகுதிகளில் உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மேலே கிரிமினல் வழக்கு பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் நம்பர் இருக்குது, அண்ட் எந்த கோர்ட் பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டா இல்லை செஷன்ஸ் கோர்ட்டாங்கிறது இருக்குது, என்ன செக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, அடிதடி தகராறு அதோட ஷார்ட்டாக வந்து என்ன இன்சிடெண்ட் என்ன குற்றம் அப்படிங்கிறது சுருக்கமாக வந்து விளக்கியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுமே இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் பொறுமையாகவே நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாளைக்கு ஓட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா, இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணும்போது உங்களுடைய கான்ஸ்டிடுவன்சியில் உங்கள் தொகுதியில் இருக்கவங்க மேலே கிரிமினல் கேசஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களுடைய மிகப்பெரிய கடமை. தெரிஞ்சுக்கிட்டு ஓட் பண்ணுங்கள். பிளைண்டாக ஒரு சில பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸை நான் ஃபாலோ பண்ணுறேன், இல்லை ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை நான் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஓட் பண்ணாதீங்க. திஸ் இஸ் ஆர் டெமோக்ரஸி, பிக்கஸ்ட் டெமோக்ரஸி, அண்ட் நம்மளோட ஓட்ஸ், நம்மளோட ரைட்ஸ் அண்ட் நம்மளோட டெமோக்ரஸி. நாளைக்கு ஒரு நாள் தான் வந்து நமக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஒரு நாளில் தான் வந்து நம்மளால் நம்மளோட பவரை காட்ட முடியும். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக வெரிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஓட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஒருவேளை ஓட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் நோட்டாக ஓட் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஆனால் ஓட் பண்ணாமல் இருக்காதீங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஓட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் நம்ம இப்போ பார்த்துட்டோம். இது வந்து ஓவராலாக எலெக்ஷனில் இருக்கக்கூடியவங்க, இதில் லேடிஸுமே இருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். ஓகே, அண்ட் இப்போ நான் பேக் வந்துடுறேன். இதில் வந்து ஒரு ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணோம் ஏதோ ஒரு தொகுதி, மறுபடியும் இன்னொரு தொகுதி நான் போட்டு பார்க்குறேன். ஓகே, தமிழ்நாடு அண்டு ஓகே ஜெயம்கொண்டான்னு இருக்குது. ஓகே, செக் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா இத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ எத்தனை பேர் அக்செப்ட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா 20 பேர். பார்த்திங்களா, க்ரீனில் இருந்ததுன்னா நோன்னு அர்த்தம், அவங்க மேலே கிரிமினல் கேஸ் இல்லை. ரெட்டில் இருக்குன்னா எஸ்ன்னு அர்த்தம். எஸ்ன்னு இருக்குது அப்படிங்கும்போது டக்குன்னு அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அதுலேயே நீங்கள் அஃபிடவிட் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி உங்களுடைய தொகுதியை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் செகண்டாக என்ன இருக்குன்னா கரண்ட் எலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ எலெக்ஷன் ஸ்கெடியூல் பற்றி இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, என்னென்ன டேட் அண்ட் டீட்டெயில்ஸ் அது பற்றின ஒரு டேப்லெட் காலம், அண்ட் அதில் ப்ரெஸ் நோட் இருக்குது, வேணும்னா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் நமக்கு நடக்க போகிறது ஜென்ரல் எலெக்ஷன்ஸ், பை எலெக்ஷன்ஸ் கிடையாது. பை எலெக்ஷன்ஸ் நடத்துகிறவங்களுக்கும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரிசல்ட் இப்போ இல்லை. ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் பிடிஎஃபாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகே, நமக்கு தேவை நோ யோர் கேண்டிடேட் மட்டும்தான். ஸோ இருந்தாலும் இதெல்லாம் ஜென்ரலான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் பார்க்க வேண்டியது, அதனால் இதையுமே டைம் கிடைக்கும் போது படித்து வச்சுக்கோங்க. ஓகே, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் லா சீரீஸில் 5 இம்பார்ட்டண்ட் ஆப்ஸ் அப்படின்னும் முக்கியமான வெப்சைட்ஸ் பற்றி நான் வந்து ஒரு வீடியோ பேசியிருக்கேன். அதே மாதிரி தான் வந்துட்டு இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் தனியாகவும் வந்து பார்த்திங்கன்னா சிவிஜில் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெப்சைட் மூலமாகவும் சரி, ஆண்ட்ராய்டு iOSக்குமே சரி, நீங்கள் வந்துட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த ECINET இந்த ஆப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நோ யோர் கேண்டிடேட்க்கு கீழே இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் டச் பண்ணும்போது சிவிஜில் இப்படி ஓப்பன் ஆகும். ஓகே, இதுலேயுமே நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது நாளைக்கு, இல்லை உங்களுடைய போலிங் பூத்லேயோ இல்லை உங்களுடைய ஓட் பண்ணுற நேரங்கள்லையோ இல்லை உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இதில் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ECINET இந்த ஒரு ஆப்பில் KYC பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இதோட கண்டினியூவேஷனாக எலெக்ஷன் லா சீரீஸில் வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் டு நோ யோர் லா, கீப் வாட்சிங் லவ் வித் லா. எலெக்ஷன் லா சீரீஸோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.